விஜய் மல்லிகிட்ட நடந்துக்கிடக்கூடிய விதத்தை பார்க்கும்போது, மல்லி ஒரு அதிர்ச்சியான முடிவ எடுப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அதே நேரத்தில இதில ஒரு உண்மை சம்பவம், ஒரு நண்பருக்கு நடந்த உண்மையான சம்பவத்தையும் ஒரு விஷயமா உங்களுக்கு விளக்கி சொல்றேன். அத பார்த்துட்டு, அத கேட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்கள கருத்துக்கள பதிவு பண்ணுங்க. ஏன்னா, இப்ப விஜய் மல்லிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. அதாவது மல்லிய பொறுத்தவரைக்கும் இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா ஒரு பெண்ணா சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தன்னோட வயித்துல பிறக்காத அந்த வெண்பாவுக்காக தான் உயிர கூட குடுக்க தயாரா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் வந்து அந்த விஷயத்துல மல்லி தான் நம்ம பொண்ணு இந்த மாரியான ஒரு நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க மேல தான் பழிய போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதுல வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள இந்த மாரி கருத்து வேறுபாடு வரும்போது என்ன நடந்திருக்கணும், எப்படிலாம் நடந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம முழுமையா பார்க்குறோம். அப்போ விஜய பொறுத்தவரைக்கும் மல்லிய வந்து முழுசா புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதே நேரத்துல மல்லியுமே சில நேரங்கள்ல விஜயோட கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கல அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா விஜய் வந்து தன்னோட உள்ளுணர்வு சொல்லுது. அதாவது வெண்பாவை வெளியே எங்கேயும் கூட்டு போகாத, அந்த ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட்டு போக வேண்டாம் மல்லி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ விஜய் மனசுக்குள்ள என்ன தோணியிருக்கு அப்படின்னா, நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது அவரோட உள்ளுணர்வு உணர்த்தியிருக்கு. இது குறிப்பாக வந்து நம்ம எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். சில நேரங்களில் சில ஆபத்து முன்னக்கூட்டியே வரும் அப்படிங்கிறத நம்மளுடைய மனசு சொல்லும். ஆனால் நாம் அது வந்து அதை கேட்க மாட்டோம். அதை தட்டி கழித்து நாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் செய்வோம். இப்போ ஒரு நண்பர் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டார். என்னன்னா, அவங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடு வருது. என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வந்து கணவனும் மனைவியும் போகிறாங்க. அப்போ அங்கே வந்து அந்த மனைவியோட ஒரு இரத்த சொந்தத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கணவன் வந்து முன்னாடி போயிருந்தாரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, கணவனுக்கே தெரியாமல் நேரடியாக போய் அந்த இரத்த சொந்தத்தை சந்திக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து யாருக்கு, அந்த கணவருக்கும் அந்த அந்த மனைவி சந்தித்த அந்த இரத்த சொந்தத்துக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அதன் பிறகு வெளியில் வந்த பிறகு அந்த மனைவி வந்து கணவன்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த கணவனுக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த கணவன் என்ன நினைக்கிறாங்க, தன்னோட மனைவி தான் உலகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, கையில் வந்து தன்னோட மனைவியை பச்சை குத்துறது முதற்கொண்டா இருக்கட்டும், இல்லை தன்னோட ஒரு தும்முனா கூட தன்னோட மனைவியை பேரை தான் சொல்லி தும்முறாங்க. வழக்கமாக எல்லாரும் எப்படி தும்முவாங்க, அம்மா அப்பா அப்படின்னு தான் தும்முவாங்க. ஆனால் அந்த கணவர் எப்படி தும்முறாரு அப்படின்னா, மனைவி பேரை தான் தும்முறாரு. இதை என் ஃப்ரெண்டு ஓப்பனாக என்கிட்ட சொன்னது. நானும் அதை வந்து பார்த்துருக்கேன். அவர் தும்மும்போது கூட அந்த மனைவியோட பேரை சொல்லி தான் தும்முவாப்பில். அந்த அளவுக்கு மனைவி மேலே ஒரு அளவு கடந்த அன்பு உள்ளவர் தான் அவர். அப்போ இந்த இடத்துல தான் கேட்குறாரு, இது நீ வந்து பண்ணது தப்பு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்ட மாதிரி ஆகிப்போச்சின்னு அந்த கணவர் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த மனைவி வந்து கணவர்கிட்ட சண்டை போடுறாங்க. யாருக்காக? ஒரு 3வது மனுஷங்க தான். ஏன்னா ஒரு உலகம்னு வந்த பிறகு கணவன் மனைவி அந்த குழந்தைங்க தான் அந்த குடும்பம். ஆனால் இதில் வந்து அந்த 3வது மனுஷிக்காக தன்னோட கணவனையே தூக்கி எறிஞ்சி பேசக்கூடிய அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, இருவருக்கும் 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது. இருந்தாலும் அந்த கணவன் வந்து அந்த இடத்துலையும் கொஞ்சம் அமைதியாக போகிறாங்க மனைவி. அதன் பிறகு அந்த கணவன் வந்து மனைவிகிட்ட வந்து தெளிவாக பேசுகிறாங்க. அதாவது, நீ பேசுனது ஒன்றும் தவறு இல்லை, ஆனால் நான் இல்லாத போது நீ பேசியிருக்கலாம். ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு பிடிக்கலை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நீ போய் பேசுனது தான் எனக்கு ஒரு அவமானமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல. நீ அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, நான் வந்து யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேனோ அவங்கள்ட்ட நான் பேசியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனைவி உறுதியாக இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த நண்பர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் எவ்வளவோ இவங்களுக்காக நான் வந்து அதாவது தியாகம் பண்ணதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். ஆனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. மனமுட்டு குமுறுதாரு. அப்போ இந்த விஷயத்தில் எப்படி நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு விஷயத்தில் வந்து தன்னை பிடிக்காதவங்க தன்னை சில இடங்களில் அவமானப்படுத்துகிறவங்க முன்னாடி மறுபடியும் தன்னை அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் அந்த நண்பர் வந்து வருத்தப்பட்டார். உண்மையில் அதை கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் சங்கடமாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த பெண் வந்து அதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து கணவரோட தான் போயிருக்கோம். ஏன்னா எந்த இடத்துக்கும் எல்லா முழுமையும், ஆனால் பாதுகாப்பு யார் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு அந்த கணவர் தான். அப்போ அந்த கணவரை வந்து இந்த அளவுக்கு அவமானப்படுத்த விட்டுருக்க வேண்டியதில்ல. கொஞ்சம் அது என்னென்னா, அவங்க வந்து ஃபோனில் பேசுகிறதோ எல்லா இதுலேயுமே அவங்க பார்த்து பேச தான் செய்தாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் அதை வந்து செஞ்சுருக்கலாம். ஆனால் அதை வந்து அந்த செய்ய தவறிட்டாங்க. அதனால் என்ன ஆகி போயிடுது, 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடாகி இன்றைக்கி பிரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரி தான் நிறைய இடங்களில் சில நேரங்களில் கணவனுக்கு சில பிடிக்காத விஷயங்களை தொடர்ந்து மனைவி நான் செய்வேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுது,
அங்கே வந்து ஒரு பிரிவினையை தான் உருவாக்குது. அப்போ இங்கே விஜய் சொன்ன அந்த வார்த்தைக்கு மல்லி வந்து கட்டுப்பட்டிருக்கலாம். அதாவது நம்ம கணவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை மீறி நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது வெண்பா அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெண்பா வந்து ஒரு குழந்தை, அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை பற்றி தெரியாது. அப்போ இந்த இடத்துல மல்லி தான் வந்து புரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ இதில் வந்து விஜய் சொன்னார ஒரு விஷயம், எதுக்காக இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை வந்து மல்லி வந்து செய்ய தவறிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகிப்போச்சு, வெண்பாவை கடத்திட்டு போயிருந்தாங்க. அப்போ அதன் பிறகு அவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாகத்தான் செய்யுது. அப்போ அதை வந்து ஒரு பார்க்கக்கூடிய தகப்பனுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை உருவாக்க தான் செய்யும். ஏன்னா அப்போ மல்லி வந்து இதில் வந்து தவறு பண்ணிட்டாங்கன்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த மல்லி எடுத்த அந்த ஒரு முடிவு தான் விஜயை வந்து மல்லி மேலே உள்ள ஒரு வெறுப்புக்கும் கோபத்துக்கும் உள்ளாக்கியிருக்கு. மற்றபடி மல்லி மேலே விஜய்க்கு எந்த விதமான ஒரு வெறுப்பும் கிடையாது. நம்ம வார்த்தையை மீறிட்டாங்களே அப்படிங்கிறதான். ஏற்கனவே நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன், உண்மை சம்பவத்தை. அதுக்கும் இதுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆக தான் செய்யும். அப்போ இது வந்து நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயுமே எப்போவுமே ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள என்ன பிடிக்கும், எது பிடிக்காது. அப்போ பிடிக்காத விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போகிறதுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல மல்லி வந்து அந்த ஒரு முடிவை மட்டும் எடுத்திருந்தாங்க, விஜய் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வெண்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு உடல்நல பாதிக்கிறது, அதே மாதிரி அவங்கள கடத்திட்டு போயிருக்குது, இது எதுவுமே நடந்திருக்காது. அப்போ தான் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு மல்லி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இதை மாதிரி தான் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சில நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவு சரிதான், நம்ம புருஷனை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சி எடுக்கக்கூடிய முடிவு அது குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரிவினையை உண்டாக்கும். அதனால் எப்போவுமே நாம் வந்து கணவன் மனைவி தான் முக்கியம், அந்த பிள்ளைங்க தான் முக்கியம். அதை தாண்டி தான் மற்ற உறவு எல்லாம். எந்த தாயாக இருக்கலாம், இல்லை சகோதரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி தான். அது கணவன் மனைவி, அந்த குழந்தைங்களுக்கு அப்புறம் தான் அந்த உறவுகள் எல்லாமே. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு காயம், மனைவிக்கு ஒரு சின்ன ஒரு காயமாக இருந்தாலும், இல்லை அவங்களுக்கு ஒரு மனசு கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் நடந்திருந்தால் கூட அப்போ அந்த கணவனுக்கு உண்மையிலே வலி இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் கணவனுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மனைவிக்கு தான் வலிக்கும். அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றுனாலும் 2 பேருமே வருத்தப்படுவாங்க. அதனால தான் எப்போவுமே குடும்ப உறவு அப்படிங்கிறது முக்கியம். அப்போ இந்த இடத்துல மல்லியும் விஜயும் அவங்க ஏன்னா அவங்க பெரியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒருத்தருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை தேவையில்லை. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணியிருக்கணும், விஜயை பொறுத்த வரைக்கும் இனி மல்லி மேலே ஒரு குறை பேசி எந்த பிரயோஜனமும் ஆக போகிறதில்ல. அதனால் இனி நடக்கக்கூடிய விஷயம் என்ன, வெண்பாவை காப்பாற்றணும், அவங்கள நல்லபடியாக மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினாங்கனாலே ஓரளவுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். ஆனால் விஜய் அப்படி நினைப்பாரா அப்படின்னா மாட்டார். ஏன்னா அவருக்குள்ள அந்த ஈகோன்னு ஒன்று வந்துருச்சு. அப்போ அந்த ஈகோ வந்து நம்ம சலங்கை கட்டி ஆடத்தான் செய்யும். அப்போ அது எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்னா அடுத்து ஒரு பிரச்சனையில் அந்த விஜய் வந்து பட்டு அறிவார். எப்படி அப்படின்னா இனி மல்லி இல்லாமல் நம்ம வாழ்க்கை இல்லை, மல்லி இருந்திருந்தால் நமக்கு இவ்வளோ பிரச்சனை வராதுன்னு எப்போ யோசிக்கிறாரோ அப்போ தான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அப்போ அவர் மல்லியை வந்து தேடுவார். மறுபடியும் மல்லியுமே விஜய் பேச்சுக்கு முழு மரியாதை கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்க சொல்கிறத ஓரளவுக்கு கேட்டாங்கனாலே இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வராது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.